Praise the Lord. 19th of June. இன்னைக்கு இப்போ நம்மகிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா அன்பு. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அநேக நபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, ஆண்டவரோட வார்த்தையை ரொம்ப பவர்ஃபுல்லாக ப்ரீச் பண்ணுறாங்க, ரொம்பவே அதிக விசுவாசத்தோடு இருக்கிறாங்க, எல்லா அறிவையும் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே அவங்க பெற்றிருந்தும் அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா மற்றவங்ககிட்ட அவங்களால அன்பாகவே நடந்துக்க முடியல, அவங்கக்கிட்ட அன்பே இல்லை, மற்றவங்ககிட்ட ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க, ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்திடுறாங்க ஈஸியாக, அப்படி வார்த்தைகளால் அவங்கள ஹர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இது எல்லா வரங்களையும் நான் பெற்றிருந்தாலும், எல்லா ஸ்கில்ஃபுல்லான பர்சனாக இருந்தாலும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. இன்றைக்கு நாமளும் ரொம்பவே டேலண்டடான பர்சனாக இருக்கலாம், இல்லை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ரொம்ப நாலேஜபிளாக இருக்கலாம், ஆண்டவர் மேலே அதிக விசுவாசத்தோடு இருக்கலாம், நிறைய ஜெபிக்கலாம், ஆண்டவரோட வார்த்தையை நல்லா ப்ரீச் பண்ணுறவங்களாக இருக்கலாம், என்ன வேணால் நம்ம செய்யலாம். ஆனால் இது எல்லாமே இருந்தும் அன்புன்ற ஒரே ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா இது எல்லாமே இருந்துமே நமக்கு வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி புரிஞ்சுக்கணும். அண்ட் மற்றவர்கிட்ட நம்மளால் அன்பாகவே பேச முடியல, நான் ஹர்ட் பண்ணிடுறேன் மற்றவங்கள, என்னால் அப்படி இருக்க முடியல அப்படின்னு நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவரோட அன்பை நிச்சயமாக அவர் நமக்கும் தருவார். அவர் தான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளே. ஸோ மனுஷங்க அப்படியே இருக்க முடியுமா, எல்லா நேரத்துலேயும் மற்றவங்க மீது அன்பு செலுத்த முடியுமா அப்படின்ற ஒரே ஒரு எக்ஸாம்பிள், பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பிகாஸ் அவர் எப்படி மற்றவங்களை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நமக்கு போனார், ஈவன் இஃப் தே ஹர்ட் அஸ். ஸோ நவடேஸ் அந்த மாதிரியான அன்பு தான் இந்த உலகத்துக்கு ரொம்பவே தேவைப்படுதில்ல. ஸோ அன்பு தானே எல்லாமே. அதனால் அன்பை மாத்திரம் கொடுங்க, எப்போவுமே மற்றவங்ககிட்ட கைண்டாக நடந்துக்கோங்க, யாரையும் கஷ்டப்படுத்தி பேசாதீங்க. அப்படி நம்ம இன்றைக்கி இல்லை அப்படின்னா நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அப்படி நடந்து கொள்ள உதவி செய்வார். ஸோ இந்த வசனத்தை கொண்டு இந்த நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க. God bless you. Have a blessed day.